ஒரு மனிதன், எந்த குறையும் இல்லை அவனுக்கு. ஆனாலும் மனதில் நிம்மதி இல்லை. படுத்தால் தூக்கம் வரவில்லை. சிரமப்பட்டான். அவன் மனைவி பரிதாபப்பட்டு ஒரு யோசனை சொன்னாள். பக்கத்துல உள்ள காட்டுல ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்க ஒரு பெரியவர் இருக்கிறாரு, போய் பாருங்க. ஆசிரமத்துக்கு போனான். பெரியவரை பார்த்தான். ஐயா, மனசுல நிம்மதியே இல்ல. படுத்தா தூங்க முடியல. அவர் நிமிர்ந்து பார்த்தார். தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது. இப்படி வந்து உட்காரு. பிறகு அவர் சொன்னார், உன் மனசுக்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது. தெரிஞ்சா உன் நிம்மதி போயிடும். அது எப்படிங்க? சொல்றேன். அது மட்டும் இல்ல, மனசு தேவையில்லாத சமயங்கள்ல தேவையில்லாத சுமைகளை சுமக்கிறதும் இன்னொரு காரணம். ஐயா, நீங்க எனக்கு சொல்றது புரியல. புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆசிரமத்துல விருந்து சாப்பிடு. வயிறு நிறைய சாப்பிட்டான். பெரியவர் அவனுக்கு சுகமான படுக்கையை காட்டி, இதில் படுத்துக்கொள் என்றார். படுத்துக்கொண்டான். பெரியவர் பக்கத்தில் உட்கார்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தார். கதை இதுதான். ரயில் புறப்பட போகிறது. அவசர அவசரமாக ஒருவன் ஓடி வந்து ஏறுகிறான். அவன் தலையில் ஒரு மூட்டை. ஒரு இடம் பிடித்து உட்கார்ந்தான். ரயில் புறப்பட்டது. தலையில் சுமந்து வந்த அந்த மூட்டையை மட்டும் அவனால் கீழே இறக்கி வைக்கவில்லை. எதிரே இருந்தவர் கேட்கிறார், ஏன்பா, எதுக்கு அந்த மூட்டையை சுமந்துகிட்டே வர? இறக்கி வையேன். அவன் சொல்றான், வேணாங்க, ரயில் என்ன மட்டும் சுமந்தா போதும், என் சுமைய நானே சுமந்துக்குவேன். பெரியவர் கதையை முடித்தார். படுத்திருந்த நம்ம ஆசாமி சிரித்தான். ஏன் சிரிக்கிற? பைத்தியக்காரனா இருக்கானே. ரயில விட்டு இறங்கும் போது மூட்டையை தூக்கிட்டு இறங்கினா போதாதா? அது அவனுக்கு தெரியலையே. யார் அவன்? இயல்பாக கேட்டான். நீதான். என்ன சொல்றீங்க? பெரியவர் சொன்னார், வாழ்க்கை என்பதும் ஒரு ரயில் பயணம் மாதிரிதான். பயணம் பூராவும் சுமந்து கொண்டே போறவங்க நிம்மதியா வாழ முடியாது. தேவைப்படுறத மட்டும் மனசுல வச்சுக்கோ. அவனுக்கு தனது குறை மெல்ல புரிய ஆரம்பித்தது. சுகமாக தூக்கம் வந்தது. தூங்க ஆரம்பித்து விட்டான். கண் விழித்த போது எதிரே பெரியவர் நின்று கொண்டிருந்தார். எந்திரி என்றார். எழுந்தான். அந்த தலையணை தூக்கு என்றார். தூக்கினான். அடுத்த கணம் ஆ என்று அலறினான். தலையணியின் அடியில் ஒரு நாகப்பாம்பு சுருண்டு படுத்திருந்தது. ஐயா, என்ன இது? உன் தலைக்கு ரொம்ப கிட்டக்க ஒரு பாம்பு. அப்படி இருந்தும் நீ நிம்மதியா தூங்கி இருக்கிற. அது அது எனக்கு தெரியாது. பாம்பு பக்கத்துல இருந்த ரகசியம் உன் மனசுக்கு தெரியாது. அதனால நிம்மதியா தூங்கி இருக்க. அவன் புறப்பட்டான். நன்றி பெரியவரே, நான் போயிட்டு வரேன். நிம்மதி எங்க இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுகிட்டேன். என் மனசுக்குள்ளேயே ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அறிவோட வெளிச்சத்தால அதை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் ஐயா என்றான். படித்ததில் பிடித்தது.